வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாரிமா, எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருந்தது, அதுக்காக தான் நாங்க வந்து செக் பண்ணோம். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே மேம். தேங்க் யூ மா. ஏன் முல்ல, என்ன நடக்குது? எல்லாம் கிளீனா இருக்குன்னு பாராட்டு பத்திரத்தை வாசிச்சுட்டு போயிட்டாங்க. டேய், என்னடா உளற? நான் தானடா கர்ப்பம்பூச்சி போட்டேன் அதுல. நீ போட்ட சரி, ஆனா அதான் அங்க இல்லையே. டேய், என்னடா சொல்ற? என்னமோ கிழிச்சிருவேன் தச்சிருவேன் அலைஞ்சிட்டு இருந்தீங்க. வைத்தியங்களா உங்களெல்லாம் போய் நம்பினதான் முட்டாள்தனமா போச்சு. எனக்கு கிறுக்கு பயல, முதல்ல அங்கிருந்து கிளம்புடா. உன்னை யாராவது பாக்குறதுக்குள்ள ஒழுங்கா வீடு போய் சேரு. மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வை. அறிவு அதிகாரிகள் கிளம்பிட்டாங்க. கரப்பாம்பூச்சி கண்ணாம்பூச்சி ஆகி போச்சு. என்ன அறிவு நடக்குது ஒன்றும் புரியலையே. மந்திரம் போட்டு பிரியாணி சாம்பார் சாதமா மாத்திட்டாங்களா? ஆளாளுக்கு லைனை கட் பண்றாங்க. நம்ம என்ன பண்றது? என்னத்த? ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபெயிலியர் ஒரு தடவை வந்தா பரவாயில்ல, எல்லாமே ஃபெயிலியரா இருந்தா ஞான நிலை தான். வீட்டுக்கு போக ஆட்டோ காசு இல்லை. அவளுகளுக்கு ராஜயோகமா இருக்கு. வீட்டுக்கு போனா அவ வேற அடிப்பா. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இந்த கர்மத்துக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்கன்னு. எப்ப ஏய் குமாரே, நீ ஒரு பெரிய ஆள் நினைச்சு உன்கிட்ட உதவின்னு கேட்டு வந்தா நீ என்னப்பா சின்னத்தனமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி காரியம்லாம் எனக்கு அசிக்கம்பா. காரப்பாம்பூச்சி போறாங்களா? காரப்பாம்பூச்சி. எப்ப ஏய் கதிரே, இப்ப சொல்றப்ப நானு இத்தோட எல்லாத்தையும் நிறுத்திக்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. உங்களால உருப்படியா ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்கப்பா. ஆமா, அப்ப நான் வீட்டுக்கு போகணும்னு சொன்ன போது எல்லாரும் சரின்னு மண்டையாடினியே. இப்போ ஒன்னைங்களா இந்தா ஞானா இங்கிட்டு பாக்குறேன், அங்கிட்டு முழிக்கிறேன், என்னத்தையே தேடுறேன், கண்ணீரை வடிக்கிறேன். அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே. இந்த பை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் பாருங்க. இதெல்லாம் எனக்கு சரியா பண்ணலப்பா. ஏ கதிரே, நான் சொல்றேன் கேட்டுக்கோ. உன்னால உருப்படி அதை பண்ண முடிஞ்சா பண்ணு, இல்லையா எல்லாரும் பேசாம இருக்க, நான் பாத்துக்கிறேன். இனிமே இந்த சில்லற விளையாட்டுல வேணாம். ஏய் உனக்கு தாண்டா. பெருசா ஐடியா கொடுக்குறேன்னு கொடுத்து என்னையா பண்ண? சும்மா வாய்ச்சா விடாத. ஐயே, ஐயோ, மூடு மூடு, சி மூடு. என்னது? என்ன ஜெனி இது? எல்லாம் பிளான் பண்ணி தான்க்கா நடந்திருக்கு. என்ன, யாரு இந்த மாதிரி வேலையை பார்த்துருப்பாங்க? வேற யாரு? அந்த அறிவுக்கரசி தான். சம்பந்தமே இல்லாம இன்னைக்கு கிச்சன்ல இருந்தா நான் வீட்டுக்கு வரும்போது. எனக்கு அவளை பார்க்கும் போதே டவுட்டா தான் இருந்தது. சரி, இங்க வந்ததுக்கு அப்புறமும் நீங்களாம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அப்பவும் எனக்கு ஏதோ டிஸ்டர்ப்டாவே தான் இருந்தது. சரி, சும்மா நம்ம பாத்திரத்தை செக் பண்ணி பாப்போம். செக் பண்ணா உள்ள அடியில இருந்து கருப்பாம்பூச்சியா வருதுக்கா. எடுத்து அடியில போட்டு வச்சிருக்கா. அதுதான் வந்து நம்ம வாஷ்மேன் ரூம்ல வச்சுட்டு வந்தேன். அதனாலதான் எக்ஸ்ட்ரா பிரியாணி கையோடு எடுத்துட்டு வர சொன்னியா? ஆமா, ஏதோ மனசுல தப்பா பட்டுச்சு, அதான் எதுக்கும் இருக்கட்டும்னு சொன்னேன். நல்லது, எடுத்துட்டு வந்தது கரெக்டா போச்சு.
ஜனனி இதுக்கு மேலே நான் அவளை சும்மா விட மாட்டேன் ஜனனி.